Hi friends, உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி குக்கரில் என்னுடைய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. நான் செய்ய போகிற அளவு வந்து தாராளமாக 2 பேர் வந்து சாப்பிட்லாங்க. மட்டனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோக்கு ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. அரிசியை விட மட்டன் ஜாஸ்தி இருந்தால் டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். ஒரு சைடு இதை வந்து வேக போட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு மற்ற ப்ரிப்ரேஷன் நம்ம செஞ்சுக்கலாம். அட் அ டைம் நமக்கு வந்து வேலையான மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தலப்பாக்கட்டி மசாலாக்கு பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 5-6 முந்திரி பருப்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் பாதி, பேலீஃப் பாதி, அது கூட நீங்கள் வந்து வரமல்லியும் மிளகாயும் இது கூடயே போட்டு அரைக்கிறனால அரைச்சிக்கலாம். நான் வந்து வதக்கும் போது பவுடராக சேர்த்த போகிறேங்க. அதனால் இதை மட்டும்தான் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இதை வந்து பருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாலும் வறுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் போட்டு இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நமக்கு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுக்கலாங்க. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பவுடர் பண்ணியிருக்கனால ஹோல் ஸ்பைசஸ் வேண்டியதில்லை. அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட்டு போட்டுட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அடுத்து வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு அந்த பவுடர் வந்து உள்ளே சேர்த்திட்டு அதையும் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பவுடர் போடும்போது நல்லாவே ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குங்க. அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த பொடி சேர்த்தும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி புதினா அதையும் சேர்த்திட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதையும் நம்ம வதக்கி விட்டுடலாங்க. அடுத்து வந்து தயிர் சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்து தயிர் புளிக்காத மாதிரி பார்த்து சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 90% வெந்துருச்சு. இனி வந்து நம்ம வந்து அரிசியோடு சேர்ந்து அது வேகத்தான் போகுது. அதனால் இது கரெக்டாக இருக்குங்க. அரிசியும் நமக்கு வந்து 20 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த பொருட்கள் கூட நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்திட்டு இதை வந்து நல்லா 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த மட்டனில் சேர்ந்து வரும். மட்டன் வந்து மசாலாவோட நல்லாவே நமக்கு வந்து வதங்கி வந்துருச்சுங்க. இனி தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் அரிசி எடுத்தனால 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் சீரக சம்பா அரிசிக்கு. நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு 1.25 வந்து விடுறேங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியே 1 கப் இருக்குது. நீங்கள் வந்து 1.5 வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். உப்பு வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேகும்போது நம்ம உப்பு வந்து போட்டிருக்குறோங்க. நடுவில் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலினா வேணால் சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி வந்து சேர்த்திக்கலாங்க தண்ணி வடிச்சிட்டு. இனி வந்து எலுமிச்சம்பழ சாறு 1 டீஸ்பூன் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு குக்கர் லிட்டை போட்டுட்டு நீங்கள் வெயிட்டையும் போட்டுருங்க. 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து அது வேகட்டுங்க. 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு விசில் வந்தாலும் சரி வரலினாலும் சரி நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அந்த ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது நமக்கு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நமக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடியிலலாம் பிடிக்காது. அந்த டைம் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அடியிலேருந்து விட்டு கிளறி விட்டுக்குங்க. செம்ம டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான தலப்பாக்கட்டி பிரியாணி நமக்கு குக்கர்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.